ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் ஆல்ஃப்ரெடோ பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் நான் ஃபர்ஸ்ட் டைம் மேரினேட் பண்ணி 30 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். மேரினேஷன் சேம் ப்ராசஸ், சால்ட்டு, சில்லி பவுடர், பெப்பர் எல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை நல்லா சாட்டே பண்ணிவிட்டு நல்லா அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் சாட்டே பண்ணணும். இப்போ இது சைடில் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கிறப்போ நம்ம இன்னொரு பேனில் கொஞ்சம் ஆயில் விட்டு பொடியாக நறுக்குன்னு வெங்காயத்தை போட்டு நல்லா சாட்டே பண்ணுங்கள். அது டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் பெல் பெப்பர்ஸும் போட்டு சாட்டே பண்ணுங்கள். எல்லாமே சின்ன சின்னதாக வெட்டியிருந்தோன்னா நமக்கு பாஸ்தாவில் சாப்பிட்றப்போ ஈஸியாக இருக்கும். சிக்கனும் இதுவும் நல்லா சாட்டே பண்ணி ரெண்டுமே நல்லா வெந்ததுக்கப்புறமா சிக்கனை ஓரமாக வேக விட்டுட்டு இப்போ நம்ம வெஜ்ஜீஸ் ரெடி பண்ணிக்கலாம். எங்களுக்கு ப்ரிஃபரபுளாக ப்ரொக்கோலி பிடிக்கும், அதனால் நாங்கள் ப்ரொக்கோலி ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கிறோம். உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இந்த சிக்கனில் லைட்டாக ரெட் கெட்சப் ஊற்றி சாட்டே பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இப்போது நம்ம வெஜ்ஜீஸில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சால்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்காக. சாஸ்லேயும் இருக்காது காரம், ஸோ இதிலே பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ கூட ஆப்ஷனல் தான், நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் வேக வச்ச ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். ப்ரொக்கோலி ஸ்வீட் கார்ன்லாம் இங்கே ஃப்ரோசனில் கிடைக்கும். ஸோ நாங்கள் லைட்டாக ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்துட்டாலே அது வெந்துடும். இதுலேயே நார்மலாக சாட்டே பண்ணுறப்போ நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நாங்கள் ஆல்ஃப்ரெடோ ஒயிட் சாஸ் ரெடிமேடாக கிடச்சிது, ஸோ அதே ஊற்றிக்கிட்டோம். கூட கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் ஆரிகானோவும் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கீங்களோ அந்த வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாத்தையும் இந்த சாஸில் போட்டுருங்க. எவ்வளோ வெஜ்ஜீஸ் இருக்கோ அவ்வளோ உங்களுக்கு நல்லது. ஸோ நிறைய வெஜ்ஜீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெஜ்ஜீஸை சாஸில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, இன்ஃப்யூஸ் ஆகிற வரைக்கும் எல்லாமே. இப்போ இதில் கொஞ்சம் நாங்கள் வீட்டில் செஞ்ச மக்ரோனி பாஸ்தா ஆட் பண்ணுறோம். பாஸ்தா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், ஏன்னா இந்த சாஸ் திக் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்புறம் உங்களுக்கு பாஸ்தா தான் ஜாஸ்தியாக இருக்கும், சாஸ் இருக்காது. இப்போ நாங்கள் 2 ஸ்லைஸ் ஆஃப் செடார் சீஸ் ஆட் பண்ணுறோம். இது உங்களோட சாய்ஸ் தான், ஆப்ஷனல். நீங்கள் மொசரல்லாவும் ஆட் பண்ணலாம், இல்லை சீஸ் வைக்காமலையும் இருக்கலாம். இப்போ நாங்கள் சாட்டே பண்ண அந்த சிக்கன் பீசஸை அதில் அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா இந்த சிக்கனில் இருக்கிற மசாலாவும் பாஸ்தாவில் இறங்கி நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கப்பிள்ஸ் ஆஃப் டொரண்டோ பேஜுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.